நம்ம என்ன செய்ய போகிறோங்கன்னா கத்திரிக்காய் கடையில் செய்ய போகிறோங்க. இதுக்கு தேவையானது 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய், கருவேப்பிலை, தக்காளி பழம், கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுக்கிறேங்க. மண்பானையில் செய்ய போகிறேங்க. கத்திரிக்காய் கடையில் கிராம ஸ்டைலில் நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் செக்கெண்ணெய்ங்க. சரி, கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு போடுறோங்க. கொஞ்சம் கடல் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. கடுகுலாம் பொரிஞ்சிருச்சுங்க. அதை வெங்காயம் போடுறேங்க. வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா எல்லாம் போட்டுச்சுங்க. கருவேப்பிலையும் போடுறேங்க. அதான் சிம்பிளாக செய்யலாங்க. வணக்கணுங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்கணுங்க. இப்போ பாருங்க, அதை பூண்டு போடுறது தட்டி வச்சுக்கிறேங்க. அப்படி 1 2 அப்படி போடலாங்க. அது நல்லா வணங்கிட்டுங்க. கொஞ்சம் நேரம் வணங்கிட்டுங்க. வெங்காயம்லாம் ஒரு 2 நிமிஷம் வணங்கினா போதுங்க. கொஞ்சம் வணங்கிடுச்சுங்க. அப்புறம் தக்காளி போடுறேங்க. பாருங்க, தக்காளி போட்டு வணக்கிங்க. நல்லா சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்புங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சுனா தான் வணங்கும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாங்க. இதை பாருங்கள், மூடி வச்சுருந்தேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா வணங்கிடுச்சு. தக்காளி நல்லா வணங்கிடுச்சுங்க. மிளகாய், மஞ்சத்தூள், தக்காளி, ஒரு கொஞ்சம் வெங்காயம், பூண்டு, அவ்வளோதாங்க. சுத்தமான இது நம்ம தோட்டத்தில் வளர்ந்து கத்திரிக்காய்ங்க. சுத்தமான கத்திரிக்காய்ங்க. மருந்து அடிக்காது, இயற்கையாக வளர்ந்து கத்திரிக்காய் போட்டாச்சுங்க. நல்லா கலரி விடணுங்க. தட்டி கையில் பிடிச்சிட்டு நல்லா கலரி விட்டுட்டு கணக்காக சும்மா லேசாக தண்ணி தெளிச்சு விட்டால் போதுங்க. அப்படி உருவாட்ட வெந்து போயிருங்க. இது ஒரு 2 அவியில் வெந்து போயிருங்க. கத்திரிக்காய் கலக்கி வச்சுங்க. நல்லா அப்படி இதெல்லாம் கலக்கி விட்டுட்டுங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாங்க. அதே போதும். நல்லா தண்ணி ஊற்றி கலக்கியாச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேவிச்சோம்னா போதுங்க. 10 நிமிஷத்தில் வெந்து போயிருங்க இந்த கத்திரிக்காய். அவ்வளோதாங்க. கொஞ்சோண்டு புளி போட்டு கடைச்சிட்டு சூப்பரான கத்திரிக்காய் கடையில் ரெடி. பாருங்கள், கத்திரிக்காய் தாளிச்சு விட்ருந்துங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அதை இப்போ ஓப்பன் பண்ணுறேன். அருமையாக வெந்து போச்சுங்க. அவ்வளோதான். புளியில் எப்படி தக்காளியும் சரியாக போயிடுமா, புளி போடணுமான்னு பாருங்கள். தக்காளி புளிப்பே கரெக்டாக இருந்ததுன்னா அதையே ஊற்றுங்க. புளி தேவையில்லை. புளிப்பெல்லாம் தக்காளி 4 5 பழம் போட்டாங்க. அதே புளிப்பு கரெக்டாக இருக்குது. புளி வேண்டாம். அப்படியே எடுத்து கடைஞ்சிட்டா தீர்ந்துங்க. இந்த கடையிலங்க நல்லா மையிற வரைக்கும் கடைஞ்சிக்கலாங்க. இதை பாருங்கள், கடைஞ்சிச்சுங்க. போதும். இந்தளவு கடைஞ்சால் போதுங்க. தோசை சுட்டால் கூட சாப்பிட்லாங்க. தோசைக்கு சாப்பிட்லாங்க. வெள்ளை சாப்பாடுக்கு சாப்பிட்லாம். அருமையாக இருக்குங்க. களி செஞ்சோம்னா கூட களிக்கு சாப்பிட்லாங்க. ராகி களிக்கு. அவ்வளோதாங்க. எடுத்து கத்திரிக்காய் கடையில் ரெடிங்க. அவ்வளோதாங்க. செம்மையாக இருக்குங்க. கடையில் ரெடி ஆகிடுச்சுங்க. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.